ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் வாழ்க்கையை பார்த்து என்னமோ என்று நினைத்து விட்டாய்தானே? எல்லாம் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு வாழ்வது எதற்காக? எவ்வளவோ அசிங்கங்களை வாழ்க்கையில் பார்த்து விட்டோம். இதற்கு பிறகா நம் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று வரப்போகிறது? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகா இந்த சாய் நமக்கு செய்ய போகிறாய் என்று தானே வெறுத்து விட்டாய். உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டேனா? என்னை பாதி வெறுத்து விட்டாய். ஆனால் சில சமயங்களில் நீ ஏதோ யோசித்து கொண்டு போகும் பொழுது, உனக்கு முன்பு நான் வரும் பொழுது ஏதோ ஒரு நம்பிக்கை திரும்பவும் வரும். சாய் இருக்கிறார், நம்மளை பார்த்து கொள்வார் என்ற. அதுவே கஷ்டம் வரும் பொழுது என்னை வெறுத்து விடுவாய். இப்படித்தான் நீ செய்து கொண்டு இருக்கிறாய். இது உன் மீது தவறல்ல. உன்னுடைய கவலையானது உன்னை இப்படி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய சின்ன சின்ன கவலைகளை நீ பொறுக்காமல் ஏதேதோ யோசிக்கிறாய். உன்னுடைய கவலைகளை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கான வாழ்க்கையை நான் தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தை இப்பொழுது பொறுத்துக்கொள். சீக்கிரமாக சரி செய்து தருகிறேன். கஷ்டங்களை பொறுக்க முடியாமல் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது. எவனொருவன் கஷ்டத்தை தாங்குகிறானோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுகிறான். கஷ்டம்தானே வெற்றியையும் தருகிறது. கஷ்டப்படுகிறோம் என்று நினைக்காதே. வாழ்க்கையை வெறுத்து விடாதே. நீ செய்யும் செயலானது நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டும். நீ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறந்து சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெறுவாய். நீ எதை முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாயோ அது ஒரு நல்ல திருப்பு முனையை உன் வாழ்க்கைக்கு காட்டும். இப்பொழுது நினைக்கலாம், நாம் செய்வது அனைத்தும் தவறு, அதனால்தான் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நம் விடாமுயற்சியால் பல விஷயங்களை நம் வாழ்க்கையில் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு தெய்வமும் உதவவே இல்லையே என்று நீ நினைக்கலாம். ஆனால் தாங்கும் சக்தியை கொடுத்து இன்னும் முயற்சி செய் என்று உன் மனதால் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, அது வேறு யாரும் அல்ல தங்கமே, நான் தானே. உனக்கான அனைத்து வெற்றியையும் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் செய்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை தருவேன். நீ கவலைப்படாதே. எல்லாம் கவலையாகியே விடும். கவலை இல்லாமல் இரு. எல்லாம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். எவன் ஒருவன் கவலை இல்லாமல் தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கவலை என்பதை நம் மனதில் வைத்து கொண்டு இருந்தால் அடுத்த வேலையை செய்ய விடாமல் கவலையே உன்னை ஆள ஆரம்பித்துவிடும். எப்பொழுதும் கவலைக்கு ஆளும் சக்தியை கொடுக்காதே. அதை துரத்தி அடி. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொன்னது புரிந்தால் நீதான் உன் வாழ்க்கையில் அடுத்து ஜெயிக்கப் போகும் அதிர்ஷ்டசாலி. நம்பிக்கையாக இரு. உன்னுடைய நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணாக்க மாட்டேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.